வருக வந்திருக்கின்ற தமிழ் ஆர்வலர்கள் அத்தனை பேருக்கும் முத்தான வணக்கத்தை கூறிக்கொண்டு, பாரதியை பற்றி சொல்ல வேண்டுமானால் பாரதியை பற்றி சொல்ல வேண்டுமானால் பாரதி என்ற பெயரை சொன்னவுடனேயே ரத்த நாளங்கள் நிறுத்தேறியது. அவனுடைய பாட்டை படிக்கின்ற போது சோம்பேறியும் புள்ளி திருப்பான். அப்படி தமிழை உலக தரத்திற்கு உயர்த்தியது யார் என்று சொன்னால் பாரதி. பாரதியை கண்டுத்தான் ஆங்கிலேயன் பயந்து ஓடினான். அது மட்டும் இல்ல, தமிழ் முன்பு பாரதிக்கு முன்பு எப்படி இருந்தது, பாரதிக்கு பின்பு எப்படி இருந்தது தமிழ் ஆர்வலர்களுக்கு நன்றாக தெரியும். பாரதிக்கு முன்பு தமிழ் செய்யுள்களிலே கட்டுண்டு அரசனையும் ஆண்டவனையும் புகழ்ந்து பாடி சீர் எழுந்து கொண்டிருந்தது. அந்த தமிழை சாதாரண தமிழன் பயன்படுத்துகின்ற வகையிலே மேடை ஏற்றியவன், தமிழ் தாய்க்கு கிரீடம் ஏற்றியவன் யார் என்று சொன்னால் பாரதி தான். பாரதி பேனாவை எடுத்தவுடன் ஆங்கிலேயன் மிரண்டு போனான். அதனால் தான் தமிழனுக்கே பெருமை வந்தது. அது மட்டுமல்ல, நாம் இன்று கொண்டாடிக் கொண்டிருக்கின்றன வள்ளுவனும் கம்பனும் பாரதி சொன்ன பிறகுதான் இவர்களுக்கெல்லாம் மேலும் புகழ் கூறியது. பாரதி சொன்ன பிறகுதான் வள்ளுவனை அனைவரும் படிக்க ஆரம்பித்தோம். பாரதி சொன்ன பிறகுதான் கம்பனை அனைவரும் படிக்க ஆரம்பித்தோம். பல்வேறு காலத்துக்கு முன்பாகவே இன்று தலைத்தோங்கி நிற்கின்ற ஐக்கிய என்ற கவிதை வடிவை தன்னுடைய இலக்கியத்திலே முதலாக அறிமுகப்படுத்தியவன் பாரதி தான். அப்படி தமிழை பல்வேறு தளங்களிலே இயல், இசை, நாடகம் என்று அத்தனை தளங்களிலும் பரப்பிவிட்டவன், சாமானியனை பயன்படுத்த விட்டவன் யார் என்று சொன்னால் பாரதி. அப்படி பாரதி இங்கே ஒரு புறமும் வாயுசி ஒரு புறமும் இருந்து வாழ்முனையை விட பேனாமுனை வலிமையானது, கூர்மையானது என்று எடுத்து காட்டிய காரணத்தினால் ஆங்கிலேயன் பயம்தான் ஏறினான். பாரதி தமிழுக்கு மட்டும் சொந்தக்காரன் அல்ல, இவன் தமிழை தாண்டி தேசியத்தை நேசித்தான், தேசியத்தை தாண்டி உலகத்தை நேசித்தான். அப்படி உலகத்தை நேசித்த காரணத்தினால்தான் சாதாரணமாக இருந்த இன்று எங்கு பார்த்தாலும் பாரதி, எங்கு பார்த்தாலும் பாரதி சிலைகள், எங்கு பார்த்தாலும் பாரதி பேரவைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. தேடி சோறு நிறம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி அப்படி என்று சொல்லி நான் நீங்கே நின்று நினைத்தாயோ என்று நினைப்பான். அப்பேற்பட்ட மிகப்பெரிய பாரதி கூட நான் சேரு கொண்டதுக்காக பல கதைகள் பேசுறதுக்காக இருக்கணும்னு நினைச்சாயோ காலால இருத்தி வைத்தவன் பாரதி. அப்படி தைரியம், அது மட்டும் இல்ல, ஒரு வயிற்றுக்கு உணவு இல்லை, வறுமை வாட்டுகிறது, அந்த வறுமைக்கே கோட்டு போட்டு கிரீடம் போட்டவன் யார் என்று சொன்னால் பாரதி தான். அப்படிப்பட்ட பாரதியை நாம் மறக்க கூடாது, மறந்துவிடக் கூடாது. பாரதியை எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் பரப்ப வேண்டும். அது மட்டும் இல்ல, பாரதி வழித்தேண்டலாக வந்திருக்கின்ற நாம் எல்லாம் எங்கெங்கெல்லாம் தமிழ் ஆர்வலர்கள் இருக்கின்றார்களோ, தமிழை நேசிக்கின்றவர் இருக்கின்றார்களோ, தமிழை முற்றாக முன்னெடுப்பவர்கள் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் அறிமுகப்படுத்துவது, வளர்த்தெடுப்பது இவர்களுடைய கவிமரசு பாரதி பேரவையின் கனவாக இருக்கிறது, நோக்கமாக இருக்கிறது. அப்படி இந்த பேரவை ஆரம்பித்து 2 ஆண்டுகளில் பல்வேறு சாதனைகளை புரிந்திருக்கின்றோம். முதல் ஆண்டு மதிப்புறு மகளிர் என்ற ஒரு விருதினை பல்வேறு துறைகளை சார்ந்த தமிழில ஆர்வமுள்ள சமுதாயத்துக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கின்ற மகளிரை கண்டறிந்து, இனம் கண்டறிந்து கவிமரசு பாரதி பேரவை அவர்களை எல்லாம் மதிப்பெரு மகளிர் என்ற கிரீடத்தை சூட்டி மகிழ்வித்தது சென்ற ஆண்டு. இந்த ஆண்டு மட்டுமல்ல, சென்ற ஆண்டு அதே போல
எப்படி ஒரு சமுதாய சிற்பிகளாக இருக்கின்ற மாணவர்கள் இவர்கள் எல்லாம் பாரதியை பிடித்துக் கொண்டால் நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வையோடு சமுதாயத்தை யாருக்கும் பயப்படாமல் எதிர்கொள்வார்கள் என்று யாரெல்லாம் பாரதியை பிடித்து நடை பயிலுகின்றார்களோ அவர்களை எல்லாம் கண்டறிந்து அவர்களுக்கெல்லாம் விருதை கொடுத்திருக்கிறேன் சென்ற ஆண்டு. இந்த ஆண்டும் அதுபோல பல்வேறு தளங்களிலே புத்தக பழக்கம் வாசிப்பு பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக மருகி வருகின்ற இந்த நேரத்திலே அவற்றை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று பாரதி பேரவை எண்ணம் கொண்டு இந்த ஆண்டு புத்தக வாசிப்பிற்காக அவர்கள் வாசிப்பத்தை திறனாய்வு செய்வதற்காக ஒரு போட்டியை நடத்தியது. அவற்றிலே அதாவது வெற்றி பெற்றவர்களுக்கு இந்த ஆண்டு இப்பொழுது பரிசுகளை வழங்க இருக்கிறோம். அதுபோல கதை சொல்லுதல், தனி நடிப்பு, இப்படியாக வெவ்வேறு கோணங்களிலே மாணவர்களை உருவாக்கி பாரதியின் வழியிலே செம்மையாக செயல்படுத்துவது எங்களுடைய அடுத்த கட்ட நோக்கமாக இருக்கிறது. அதுபோல இந்த பேரவை கவிஞர்களை, பேச்சாளர்களை, எழுத்தாளர்களை உருவாக்குவதில் நோக்கமாக இருக்கின்றது. எங்கெங்கெல்லாம் அது கிடைக்கின்றதோ அவற்றை வீசி தட்டி பட்டை தீட்டி இந்த கவிஞரசு பேரவை மேடையேற்றம் அவர்களை உலகத்திற்கு வெளிச்சமாக இட்டுக்காட்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி.